ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தொலைபேசி மூலமாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். வருகிற வெள்ளிக்கிழமை விசேஷமாக நாங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், குழந்தை ஆசீர்வாதம், குடும்பத்தில் பிரச்சனை போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் அதற்காகவும், கடன் பிரச்சனை போராட்டங்கள் எல்லா விதமான காரியங்களுக்காகவும் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆகினாலே வீட்டிலே இருக்கிற நீங்கள் எங்களோடு கூட ஜெபத்திலே பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில சாட்சிகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மும்பை பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரி அவர்கள் என்னிடத்தில் அவருடைய வீட்டின் காரியங்களை குறித்தும் கணவரை குறித்தும் மிகுந்த வேதனையோடு ஜெபிக்க கேட்பார்கள். கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் அவர்களுக்கு அநேக காரியங்களில் விசேஷமாக அவர்களுக்கு தங்கும் இடத்தை குறித்ததான ஒரு காரியத்தில் கர்த்தர் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கணவருக்கு ஒரு பெரிய வியாதி போராட்டம், அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தந்து அந்த குடும்பத்தை நிலை நிறைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் மதுரையிலிருந்து ஒரு தாயார் அவருடைய மகனுடைய வேலைக்காக என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக அந்த வாலிபனுக்கு வேலை இல்லை. அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயத்தில் மிகப்பெரிய சோர்வு, வேலை இல்லை என்பதனாலே அது நிமித்தம் மிகுந்த நெகட்டிவான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். அவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்கள், ஜெபித்து 1 மாதத்திற்குள்ளாக அந்த வாலிபனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. இப்பொழுது சந்தோஷத்தோடு அவர் வேலைக்கு செல்கிறார் என்று சொல்லி அந்த தாயார் சாட்சியாக சொன்னார்கள். இப்படி அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பேச போகிற தேவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது எதை குறித்து என்று சொன்னால், கனி கொடுக்கிற அனுபவம். வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம் இப்படி சொல்லுகிறது: நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கனிகளாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஒரு செடி வைக்கிறோம் அல்லது மரத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் அதில் எப்பொழுது ஒரு கனி கிடைக்கும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு ஒரு சிறிய தக்காளி செடி வைத்தால் கூட எப்பொழுது கனி வரும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிற அனுபவம் எல்லாருக்குள்ளேயும் காணப்படும். அப்போது கர்த்தர் நம்மிடத்திலையும் கனி கொடுக்க வேண்டிய அந்த அனுபவத்தை பார்க்க விரும்புகிறார். வேதத்தில் கனி கொடுக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆவியின் கனிகள் அது 9 என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆவியின் கனிகளை நாம் கொடுக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியம். லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு பகுதி உவமையில் இயேசு ஒரு தோட்டத்தின் அதிபதியை குறித்தும் தோட்டக்காரனை குறித்தும் மரத்தை குறித்தும் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை அங்கே சொல்லியிருப்பார். என்னவென்று சொன்னால், தோட்டத்தின் அதிபதி வந்து பல ஆண்டுகள் கனி கொடுக்காத அத்தி மரத்தை குறித்து கேட்பார். 3 ஆண்டுகளாக இந்த மரம் நடப்பட்டு இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறதே, இதை வைத்து என்ன செய்ய காத்திருக்கிறீர் என்று சொல்லி தோட்டக்காரனை பார்த்து கேட்கிறார். அந்த தோட்டக்காரன் கனி இல்லை என்பதனாலே தோட்டத்தின் அதிபதி அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார், எனக்கு ஒரே 1 வருடம் கொடுங்கள், இந்த மரத்தை நான் சுற்றி கொத்தி அதுக்கு உரம் போட்டு அதை ஆயத்தப்படுத்துகிறேன், நான் கனி கொடுக்க வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்,
அந்த தோட்டத்தின் அதிபதி நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த தோட்டக்காரர் யார் என்று சொன்னால் நம் இயேசு. அந்த தோட்டத்தில் கனி கொடுக்காத மரம் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். நல்ல கனி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்போது அந்த கனி கொடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதில் என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், நல்ல மரம் என்று சொன்னால் அது நல்ல கனியை கொடுக்கும். நாம் நல்ல மரமா? நான் இன்றைக்கு ஒரு விடுதலையின் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். நீங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவர் உங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் நீங்கள் நல்ல மரம். ஆமென். 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. நாம் ஆங்காங்கே நடப்படவில்லை, நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம். மரம் என்று சொல்லும் பொழுதே எல்லா நேரமும் கனி கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. மரம் என்று சொன்னால் அதனுடைய காலம், அதற்கென்று சொல்லி ஏற்ற காலம் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தின் காரியங்கள் வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்க வைப்பார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே சோர்வு வர வேண்டாம். ஒருவேளை நான் நல்ல மரமா கெட்ட மரமா? நீங்கள் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காலத்திலே கனிகளை கொடுப்பீர்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. 2007ஆம் ஆண்டிலே நான் படித்து முடித்துவிட்டு நான் வேலைக்காக நான் சென்றிருந்தேன். நான் ஒரு கால் சென்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாருக்கோ நான் வேலை பார்க்கிறதிலே மிகுந்த சந்தோஷமில்லை. அவர் எதிர்பார்த்தது எப்படியாவது நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கு வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. ஆனால் அதற்கேற்ற வாசல் திறக்கவில்லை. ஆனாலும் நான் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். எனக்குள்ளே ஒரு வெறுமை. நான் வேலை பார்த்து கொண்டிருந்தாலாவது நல்ல ஒரு சில பொருளாதாரத்தை நான் உருவாக்கியிருக்கலாமே என்று சொல்லி நினைத்த காலங்கள் உண்டு. அந்த காலகட்டத்திலையும் ஜனங்கள் கேட்பார்கள், நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்று சொல்லி கேட்கிற அந்த வார்த்தை மிகவும் வேதனையாக இருந்தது. ஒருவேளை நான் கெட்ட மரமாக இருப்பேனோ என்று சொல்லி கூட என்னுடைய இருதயத்தில் தோன்றினது. இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலையும் கனி கொடுக்காததினாலே நான் கெட்ட மரமோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார். தன் காலத்தில் தன் கனியை நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காலங்கள் உண்டு. ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். சந்தோஷமாக இருக்க ஒரு காலம், கண்ணீர் விடுவதற்கு ஒரு காலம், உற்சாகத்தோடு செயல்பட ஒரு காலம், சோர்வுடனே இருந்து கூட நாம் செயல்படுகிற காலம் என்று சொல்லி அநேக காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நான் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரம். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கனியை பார்க்கவில்லை என்று சொன்னால், நான் அநேக ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு கனி பார்க்கவே முடியல. நான் சொன்னேன் அல்லவா, 2007ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு வாசல்களும் திறக்கவில்லை. ஆனால் என்னுடைய காலம் வந்த பொழுது, 2010ஆம் ஆண்டு வந்த பொழுது கதவுகள் வேகமாக திறந்தது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற கதவு தானாக திறக்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற கதவு தானாக திறக்கும். நாம் நினைக்கிறோம், நான் எப்படியாவது உடைத்து உள்ளே போக வேண்டும். தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ கனி கொடுக்காததினாலே கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளை அல்ல, உன்னுடைய மனப்போக்கிலே நீ போ, உன்னுடைய ஆசையின்படி நீ போ என்று சொல்லி சாத்தான் சொல்லுவான். இன்றைக்கு சாத்தானுடைய தந்திரமான ஒரு காரியம், கனி கொடுக்க கூடாது என்பதற்காக
சாத்தான் செய்கிற தந்திரமான காரியங்களில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவன் செய்கிற முதல் காரியம், உன்னுடைய கனி கொடுக்கிற அனுபவத்துக்கு ஏற்ற தாழ்ந்துகளோ கிருபைகளோ உனக்கு இல்லை என்று சொல்லுகிறது தான். அதை அநேக வாலிபர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கனி கொடுக்க முடியவில்லை, காரணம் எனக்கு ஏற்ற படிப்பில்லை, என்னால் சரியாக ஆங்கிலம் பேச முடியவில்லை, என்னால் முயற்சி செய்ய முடியவில்லை, எனக்கு நல்ல வரன்கள் வரவில்லை, எனக்கு திருமணமாகவில்லை, எனக்கு குழந்தை ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து, இல்லாதவைகளை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் எப்பொழுதுமே நம்முடைய கரங்களில் இருக்கிறதை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். எடுத்துக்காட்டு தாவீது. தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, இந்த பெலிஸ்தியனான அந்த கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி. அந்த நேரத்தில் சவுல் சொல்லுகிறார், சரி நீ யுத்தத்துக்கு போகிறார், அதற்கேற்ற ஆடைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவருடைய ஆயுதத்தை கொடுத்தார். அதை போட்டு பார்த்து விட்டு தாவீது சொல்லுகிறார், இது எனக்கு ஒன்றத்துக்கும் பிரயோஜனப்படாது, என்னுடைய கரங்களில் இருக்கிற கவனும் 5 கற்களும் போதும் என்று சொல்லி அவர் களத்தில் இறங்கினார். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை எனக்கு திறமை இருந்திருந்தால், ஒருவேளை நான் அழகாக இருந்தால், ஒருவேளை இந்த காரியம் நடந்திருந்தால் நான் நன்மைகளை பார்த்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கனி கொடுக்க வேண்டிய காலம் வரும் பொழுது நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய காலத்துக்காக நீங்கள் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கரங்களில் இருக்கிறதை வைத்து பயன்படுத்துவார். 5 கற்களை எடுத்த தாவீதுக்கு பயன்பட்டது ஒரே ஒரு கல் மாத்திரம்தான். இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்திலே களம் இறங்கியிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். யோசித்து பாருங்கள். தாளந்துகளை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு தாளந்து கொடுத்தவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், அந்த ஒரு தாளந்துக்கு ஏற்ற பலனை அவனிடத்திலிருந்து எதிர்பார்த்தார். 2 தாளந்து கொடுத்தவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் என்று சொன்னால், 2 தாளந்துக்குரிய பலனை எதிர்பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காததிலிருந்து கனியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை இரட்டத்தனையாக மாற்றியிருக்கிறீர்களா என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறது. ஆனால் அநேகம் பேர் செய்கிற காரியம் மோசே செய்தது போல. மோசே என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் ஏதாவது செஞ்சால் எல்லாமே தோற்று போய்விடும். எத்தனை பேருக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை. இது சாத்தானுடைய பெரிய பொய். நான் எதையும் காரியத்தை எடுத்தால் எல்லாமே தோற்று போய்விடும் பாஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தில் நான் உண்மையாக இருந்தேன். 2 தாளந்து உள்ளவன் ஆண்டவனிடத்தில் கொண்டு வரும் பொழுது 4 தாளந்தாக மாற்றி கொண்டு வந்தான். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 தாளந்தை வைத்திருந்தவன் அவன் காரணம்தான் சொல்லுகிறான். இன்றைக்கு காரணம் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்க விரும்புகிறார். இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது கனி கொடுக்கிற காலம். இந்த காலத்தில் சும்மா இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ வைராக்கியமாக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் உள்ள நஸ்ரேனாகிய இயேசுவே, ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் உம்முடைய பிள்ளைகள் நான் கனி கொடுக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாக நீ மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையை நீ மாற்றி ஒரு ஜெயத்தை நீ கட்டளையிடவனமாக ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.